ஆயிரம் ஜென்மங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம். அதில் வந்து ரஜினிகாந்த், விஜயகுமார், லதா ஆக்ட் பண்ண படம். ரங்கா சார், என்ன சார் இப்போ கூட ஷூட் பண்ணுறீங்களா, இப்போ கூட வருமா அப்படின்னு கேட்பாரு. சார் டெஃபினட்டாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி ஓனர் வீடு, அந்த வீட்டில் என்விஆர் அவருக்கு ஃப்ரெண்டு, இங்கேயே ஷூட் பண்ணலாம், நான் கொடுக்குறேன் வீடு, நான் கொடுக்குறேன். அப்போ தான் புது வீடு, இங்கே நீங்கள் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் பஞ்சு சார் சொன்னார், இப்போ இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த வில்லேஜில் பக்கத்தில் இருக்க அந்த வில்லேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம், இப்படி கூட ஒரு ஷூட்டிங் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். என்ன? ஆமாம் சார், எங்கள் குரு கற்றுக் கொடுத்தது, அதனால் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்தவர் அந்த மாதிரி படத்தை முடித்தேன். அவர் என்னென்ன பண்ணாலும் எல்லாம் டேக் ஒன்லேயே முடிச்சிட்டோம். முடித்த உடனே அவருக்கு ரொம்ப ஓகேப்பா சார், டைரக்டர் வந்து கேட்குறாரு. ஓகே, ரங்கா சார் சொன்னால் ஓகே. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ரியாஸ் கமத் பேசுறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ஃபாரெவர்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சந்திக்க போற கலைஞர் பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த காலங்களில் நான் சினிமா வரதுக்கு முன்னாடியே சினிமா கலைஞர்களோட பயணிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சில யூனிட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரின்னு நினைச்சுக்கலாம். அவ்வளோ அன்னோன்யமா எங்களை வந்து வரவேற்பாங்க, எங்களோட பழகுவாங்க. அந்த பழக்கம் வந்து நான் திரையுலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு அது தொடர்ந்து கிடைச்சது. அந்த பாக்கியசாலி நான் இதை இவ்வளவு பெருமையா சொல்றதுக்கு யார் பார்த்தீங்கன்னா, நான் மிகவும் நேசிக்கும் என்னோட நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவருடைய கண் என்று சொல்லப்படும் நம்ம ஒளிப்பதிவு மேதை ரங்கா அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? உங்க பார்த்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நானும் உங்களை டீட்டெயில் நான் வந்து சீக்கால சொல்லி தேடிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த பயணத்துக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதை எடுத்து தரங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தற்செயலா எனக்கு வந்து அதுல தெரியாமலோ சூப்பர் ஸ்டாரோட நண்பர் மூலியமா எனக்கு ஒரு சௌரியம் கிடைச்சது. நம்ம ராஜ்கமல் ஆபீஸ் திறப்புழால உங்களை திடீர்னு எதிர்பாராம சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அங்க உங்க நம்பர் வாங்கி தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வழியா இன்னைக்கு நம்ம அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இது வேற ஒண்ணும் இல்லை சார், நம்ம வந்து தலைவர் இந்த வருஷத்தோட சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆகுது சார். அதுங்களா? ஸோ இந்த 50 வருஷம் 45ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. 45 years ஆஃப் ரஜினி சென்டர்ல ஆரம்பிச்சு 1 year முடிஞ்சோன்னா அதை சூப்பர் ஸ்டார் ஃபாரெவர் டைட்டில் மாற்றி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியான்னு ஒண்ணு இருந்தா கூட அது எல்லாம் பிரிண்ட் மீடியாவா இருந்துச்சு. டெய்லிஸும் மேக்சின்ஸ் மட்டும்தான் இருந்தது. அப்போ டிவி எல்லாம் கிடையாது, வீடியோ கேமரா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு யூடியூப்ன்ற இந்த அசூர வளர்ச்சி பாத்தீங்கன்னா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து உங்களை மாதிரி லெஜண்ட்ஸை சந்திச்சு இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி இதை வந்து பொக்கிஷம் பண்றதுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமா தான் நான் இதை பாக்குறேன். அந்த வகையில நான் வந்து உங்களை இன்னைக்கு பேட்டி காண்றது பாத்தீங்கன்னாக்கா, தலைவரோட நீங்க வந்து ஒரு 7 படம் பயணிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும் அது பட்டியல் எடுத்ததுல. அந்த படங்களோட நினைவுகள் உங்க கூட நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பேட்டிக்கான ஏற்பாடு செஞ்சு சார். தலைவரோட முதல்ல நீங்க ஒர்க் பண்ணி இருக்கிற படம் பாத்தீங்கன்னா 1000 ஜென்மங்கள். இப்போ அந்த படத்தோட மெமரிஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். 1000 ஜென்மங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம். அதில் வந்து ரஜினிகாந்த், விஜயகுமார், லதா ஆக்ட் பண்ண படம். என்பிஆர் ப்ரொடக்ஷன்ஸு. அது ரஜினி சார் வந்து அப்போல்லாம் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், ஹீரோ ஆகலை, கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் ஹைதராபாத்லேருந்து தெலுங்கு படம் முடிச்சுட்டு திருச்சிக்கு இந்த பொள்ளாச்சிக்கு வந்து ஷூட்டிங்க்கு அட்டன் பண்ணார். அப்போது எங்கள் இஷான் ஆர்யா இருந்தார், இஷான் ஆர்யா கேமராமேன். அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த பட்ஜெட்டில் நீ பண்ண முடியாது என்விஆர், நான் வந்து பாம்பே போகிறேன், ரங்காவை வச்சு நீ ஷூட்டிங் பண்ணிக்கோ அது சொல்லிட்டு அவர் பாம்பே போயிட்டார். ரஜினி சார், லதா இவங்கெல்லாம் சேர்ந்து துரை டைரக்ஷனில் இந்த மாதிரி ரங்காவை வச்சு இந்த படத்தை பண்ணணும். இப்போ யார் வேணும்னா பண்ணலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, தைரியமாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டார் ரஜினி சார். அதுக்கப்புறம் ரஜினி சாரோட அந்த படம் முடித்தேன். அப்போது ரஜினி சார் ஷூட்டிங் பண்ணும்போது மலை, அந்த மலையில் வந்து அப்போல்லாம் டேலைட்ஸ் கிடையாது. அந்த மலையில் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். ரங்கா சார், என்ன சார் இப்போ கூட ஷூட் பண்ணுறீங்களா, இப்போ கூட வருமா அப்படின்னு கேட்பாரு. சார் டெஃபினட்டாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது சொல்லுவேன். சரி, நீ தெலுங்கு தான் பேசுவார், இன்னும் என்ன செப்டா விட்டான் அது சொல்லிட்டு அவர் சொல்லுவார் தெலுங்குல. அதுக்கப்புறம் அந்த படத்தை
அப்படியே முடித்தோம். முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தோம். கற்பகம் ஸ்டூடியோவில் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ஆஃபர் வர சொல்லி எனக்கு கூப்பிட்டார். அந்த ரஷ்ஷை பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரங்கா சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணார் கற்பகம் ஸ்டூடியோவில். அது ஒரு 1000 ஜென்மங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் பிக்சர் ரஜினி சாரோட என்னோட ஃபியூச்சர். எனக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் அதுதான், ரஜினி சாரோட தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அந்த படம். கண்டிப்பாக அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த தங்கச்சி தங்கச்சி மேல பேய் வந்துடும் போது அதை தேடிட்டு காப்பாத்துறதுக்காக அந்த பைக் டிராவலிங் இருக்கும் அந்த மலை பகுதியில ரொம்ப ரிஸ்கியான ஃப்ரேம்ஸ் ஒண்ணு நான் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த அதாவது டெக்னாலஜி வளர்ச்சிக்கு முன்னாடியே அந்த காலங்களில் உங்களை மாதிரி ஒளிப்பதற்கு அந்த பேட்ச் எல்லாம் சாதனை பண்ணிருக்கீங்க. பாம்பேல இருந்து அந்த வண்டி வந்தது, 2 வீலர் பாம்பேல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் எடுத்துட்டு வந்தாங்க. அருமையான காட்சிகள், அது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த சீக்வன்சஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அந்த வீடு லொகேஷன் மேட்டர், அந்த பேய் வீடு மாதிரி காட்டுறது, அது வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஃபேக்டரி ஓனர் வீடு. அந்த வீட்டில் என்விஆர் அவருக்கு ஃப்ரெண்டு, இங்கேயே ஷூட் பண்ணலாம், நான் கொடுக்குறேன் வீடு, நான் கொடுக்குறேன். அப்போ தான் புது வீடு, இங்கே நீங்கள் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அங்கே தான் படத்தை மூணு அங்கே தான் முடித்தோம். நாங்கள் ரொம்ப அருமையான படம் அது சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட பல இயக்குநர்கள் இயக்கியிருந்தாலும் அதிக படங்கள் இயக்கியவர் எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள். அவருக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ரொம்ப, அதாவது அவருக்கு அடுத்து நிறைய படங்கள் பண்ணவர் மட்டும் இல்ல, எஸ்பிஎம் சார் எந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனராக, அதே போல வந்து நம்ம நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் சார் வந்து அவருக்கு அவ்வளவு ஃபேவரட்டா இருந்தாரு. அவங்க 2 பேர் இணைந்த முதல் படம் தம்பிக்கு எந்த ஊரு, தம்பிக்கு அந்த நினைவுகள் சொல்லுங்க. ஆமா, தம்பிக்கு எந்த ஊர்ல வந்து நாங்கள் பஞ்சு சார் ப்ரொடியூசர். ஆமாம், நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மதுரை போய் மதுரையிலேருந்து கொடைக்கானல் போயிட்டோம். கொடைக்கானல் போனாக்கா மழை பெய்யுது, ஷூட்டிங் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டேட்டு 30 நாளில் தான் படத்தை முடிக்கணும். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க டைரக்டர் ரஜினி சார், இவங்கெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பஞ்சு சார் சொன்னார், இப்போ இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த வில்லேஜில் பக்கத்தில் இருக்க அந்த வில்லேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம் அது சொல்லிட்டு அங்கே சொன்னார். அப்புறம் ரஜினி சாரும் ஒத்துக்கிட்டு சரி அந்த வில்லேஜ் ஷாட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நேராக கற்பகம் ஸ்டூடியோ சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்தோடனே கற்பகம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் முடித்தோம். இன்டோர் ஒர்க் பூரா முடிச்சுட்டு உடனே ஊட்டிக்கு போயிட்டோம். ஊட்டியில் போய் சாங்ஸ் முடித்தோம். தம்பிக்கு வந்து ஒரு சாங்ஸு, அதில் வந்து ஒரு சாங் ஒன்று எடுத்திருக்கேன் ரஜினி சாரோட, காதலின் தீபம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் எனக்கு வந்து ரிஃப்ளெக்டர் போட தெரியாது, ரிஃப்ளெக்டர் போட மாட்டேன். சாட்டின் கிளாத்து பவுஸ் போர்டு தான் நான் தான் யூஸ் பண்ணது, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இண்டஸ்ட்ரியிலேயே, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 1974 எங்கள் இஷான் ஆரியா இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படியே நானும் ஃபாலோ பண்ணேன். ரஜினி சார் கேட்பார், என்னப்பா நீ சாட்டின் துணி பிடிக்கிற, பவுஸ் போர்டு பிடிக்கிற, என்ன சொல்லு சார். சரி நீ என்ன சொன்னால் நான் ஓகே வரும். என்ன இது எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னை பற்றி, அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவார். அப்புறம் நான் சாட்டின் கருதெல்லாம் எடுத்துகிட்டு லொக்கேஷன் ஷூட்டிங் வந்தோம். ஷூட்டிங் வந்த உடனே நான் மரத்துக்கிட்ட வந்து ஒரு சாட்டின் கிளாத் பீஸ் எடுத்து அந்த செவுத்தில் அப்படி ப்ளேஸ் பண்ணுவேன். ரஜினி சார் வந்து அப்படி வந்து மூஞ்சில் அப்படி பார்ப்பார். மூஞ்சில் வரும்போது அந்த சாட்டின் கிளாத் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். அதுதான் லைட் அவருக்கு. இப்படி கூட ஒரு ஷூட்டிங் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். என்ன? ஆமாம் சார், எங்கள் குரு கற்று கொடுத்தது, அதனால் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்தவர் அந்த மாதிரி படத்தை முடித்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் படத்தெல்லாம் பார்த்து. பஞ்சு சாருக்கே ஆச்சரியம். இந்த லோ லைட்டில் அந்த படத்தை எடுத்தது ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொல்லுவார் அப்பப்போ. இப்போ கூட நான் தர்மதுரை ஷூட்டிங் பண்ணும்போது கூட லாஸ்ட்டு அப்போ கூட சொல்லுவார், என்ன நீ ஒர்க் பண்ண மாதிரி யாரும் இல்லைப்பா ரங்கா சார், பிரமாதமாக நீங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ பண்ணியிருக்க, நீ తెలుగులో தான் பேசுவார். అంత స్పీడ్ లేదు ఈ కాలంలో, ఆ మాదిరి నువ్వు స్పీడ్గా పనిచేసావు ఆ రోజు. அது చాలా సంతోషం சொல்லிட்டு அவர் வீட்டில் டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் தெலுங்குல பேசினேன். அதில் தம்பிக்கு அந்த ஊரில் வந்து பாம்பு சீன் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த பாம்பு சீன் ரொம்ப காமெடி சீன்.
அது வந்து டேக் 2 எல்லாம் பண்ண முடியாது. திரும்ப அந்த எமோஷன் வராது, செகண்ட் டேக் வராது. அவர் என்னென்ன பண்ணாலும் எல்லாம் டேக் 1லேயே முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப ஓகேப்பா சார், டைரக்டர் வந்து கேட்குறாரு. ஓகே, ரங்கா சார் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்கிறாரு. சார் எனக்கு ஓகே சார் என்ன. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப எமோஷனில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஷார்ட்டு சார். அந்த சீன் எல்லாம் வரும்போது தியேட்டரை அதிர்ந்தது சொல்றது சுன்றதெல்லாம் தியேட்டர் லாஃபிங் ரைட். அது டேக் 1லேயே முடிச்சிட்டோம். ஏன்னா டேக் 2ல அந்த எமோஷன் வராது. டேக் 2 பண்ண கூட அந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது. அதனால நான் டேக் 1லேயே நான் முடிச்சிட்டேன். ఓకే సార్ రంగా రేపు ఓకేనా నీకు అని చెప్పారు. ఓకే సార్ నాకేం లేదు ఓకే అని சொல்லிட்டு நான் தெலுங்குல சொல்லுவேன். இண்டோரில் மியூசிக்கில் மாதவியை காட்டும். அவர் வருவார், ஷூட்டிங் பண்ணுவார். ஓகேவா என்ன யாரும் கேட்க மாட்டேன், என்ன தான் கேட்பாரு. ஓகே ரங்கா, ஓகே சார். சில்லது ஊட்டி மெயின் ரோட்டில் எடுத்துகிட்டு கடைசியில் அருணாச்சலம் ஸ்டூடியோவில் வந்து முடித்தோம். சார் பஞ்சு சார் ஐடியா கொடுத்தாரு. இந்த சில்லற லோக்கல் இதெல்லாம் இருக்க ஸ்ட்ரீட்டு ஷாட்டு, அந்த வில்லேஜ் ஷாட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு, அங்கே படிக்கலாம் சொல்லிட்டு அந்த வில்லேஜ்லேயே இருக்கு. அப்புறம் ஊட்டியில் மேலே கோவில்கிட்ட காமெடி, இதெல்லாம் ஃபுல் காமெடி. அவர் லைட் இல்லாமல் எடுக்கிறாரு, லைட் இல்லாமல் எடுக்கிற என்ன ரங்கா சார் எப்படி சார், எல்லாம் நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லுவேன் அவருக்கு. அவர் ரொம்ப அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணார்.